19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கவனிப்போம். நான் ஒருவருக்கும் அடிமையாய் இராதவனாய் இருந்தும் நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலுமானேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளானவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கும் பலவீனனைப் போலானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமான. இப்போ நாங்கள் பவுலினுடைய அருமையான வரிகள் இவைகள், அருமையான வார்த்தைகள் இவைகள். இன்னைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை கிறிஸ்துவும் கலாச்சாரமும், கிரைஸ்ட் அண்ட் கல்ச்சர், இல்லாவிட்டால் கிறிஸ்டியானிட்டி அண்ட் கல்ச்சர், கிறிஸ்தவமும் கலாச்சாரமும், இந்த தலைப்பில் கொஞ்சம் பார்க்க போகிறோம். அப்போ நான் பவுல் சொல்கிறார், எப்படியாகவும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் என்ன ஆனேன். யூதர்கள், அவர்களுக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு, அவர்களுக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு. யூதர்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக நான் யாராக மாறுறேன்? நான் யூதனாகவே இருக்கிறேன். பிகாஸ் ஐ எம் அ ஜூ. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனாக பல இடங்களில் நிற்கிறேன். அந்நியர்கள், நியாயப்பிரமாணத்துக்கு உட்படாதவர்கள், அவர்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. அந்த கலாச்சார முறைக்கு நான் என்ன செய்கிறேன்? என்னை நான் மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். ரெண்டு கலாச்சாரமும் ஒரே இடத்துல முரண்பட வேண்டும். இல்லாவிட்டால் இந்த கலாச்சாரத்தையும் அந்த கலாச்சாரத்தையும் நான் சில இடங்களில் ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன பெட்டர் வேவ்? யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? தீட்டுள்ள மிருகங்களை சாப்பிட மாட்டார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பன்னி கறியாக, அவங்க பன்றி கறியாக அவங்க சாப்பிட்றதில்ல. பட் அந்நியர்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. பட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல சாப்பிட உட்கார்ற இடத்துல நான் சாப்பிட வேண்டுமானால் நான் வாழ்நாள் முழுசும் நான் யாராகவே மாறிடுறேன். நான் வெஜிடேரியனாகவே மாறுறேன், நான் சைவமாகவே மாறிடுறேன். I'll become a vegetarian. இப்படி கலாச்சாரம் எல்லா விதத்திலும் அந்த கலாச்சாரத்துக்கு உரியவர்களைப் போல நான் மாறி எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமாய் மாறுகிறேன். ஆமென் சொல்கிறீங்களா? கலாச்சாரம், பொதுவாக அந்த கலாச்சாரம்ன்றது நாம் ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே இருந்துகிட்ருக்கிறோம். இந்த கலாச்சாரத்துக்கு பேர் தமிழர்களுடைய கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம். ஸோ இந்த கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கலாச்சாரத்தில் நாம் வாழ, இந்த கலாச்சாரத்தில் வாழ்ந்து, இந்த கலாச்சாரத்தில் நாம் பயணிக்க வேண்டிய நாம் நிர்பந்தத்தில் இருக்கிறோம். பட் இதில் ஒரு பல நேரம் நம்மை உலகத்தில் இருக்கிறவர்கள், மற்றவர்கள், சமுதாயத்து மக்கள் நம்ம பார்க்கும்போது இவங்க they are so called Pentecostal Christians, இவங்க பெந்தேகோஸ்தேக்காரங்க, இவங்க இவங்களுக்கு தனியாக ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, இவங்களுக்கு தனியாக ஒரு வரைமுறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்க்குறாங்க. சில நேரம் நாம் வேற்று கிரக வாசிகளைப் போல கூட பார்க்கப்படுகிறோம். ஆனால் உண்மையை பார்த்திங்கன்னா பைபிளுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இல்லவே இல்லை. ராமேன் சொல்கிறீங்களா? The Bible doesn't have any particular culture. ஒருவேளை நாங்கள் நிறைய கலாச்சார வழக்கங்களை பைபிளில் பார்க்குறோமே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது பைபிளில் இருக்கிற இல்லை பைபிளோட கல்ச்சர் கிடையாது. அது பைபிளில் இருந்த இஸ்ரவேலர்களுடைய, யூதர்களுடைய கலாச்சாரம். ஆமென் சொல்கிறீங்களா? அது இட் இஸ் ஜஸ்ட் டிஸ்கிரைப்ட், நாட் ப்ரிஸ்கிரைப்ட். அதாவது அது அவர்கள் இந்த முறைமையை பின்பற்றினார்கள், அது இந்த வழக்கத்தை பின்பற்றினார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறதே தவிர அது நமக்கு நீங்களும் அதையே பின்பற்றுங்கள்னு என்ன பண்ணப்படல, சொல்லப்படல. ஸோ they were strong in the racism. ஒரு கட்டத்தில் யூதர்கள் பயங்கர ரேசிஸ்டுங்களாக மாறிட்டாங்க, ஜாதி வெறியர்களாக மாறிட்டாங்க. அவங்க தாங்கள் யூதர்கள் என்ற பெருமை, அதனால் அவர்கள் சமாரியர்களை நாய்களை போல பார்த்தாங்க. அவர்கள் கானானியர்கள், மற்றவர்களை, புறஜாதி மக்களை, புறவினத்து மக்களை எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா
அவங்கெல்லாம் வந்து ஒரு வீட்டு வாசலில் இருக்கிற நாய்களை போல பார்த்தாங்க. அவங்க வந்து தங்களை வந்து கடவுளுக்கு சொந்த பிள்ளைகளாக பார்த்தாங்க. மற்றவங்களை என்னவா பார்த்துட்டாங்க? அவங்க தே ஆர் லைக் டாக்ஸ். அதனால தான் கானானிய பெண் வந்து கிளைம் பண்ணும்போது சொல்லுது, இப்போ ஐயா நீங்கள் நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது, அதாவது பிள்ளைகள் தின்னுங்கிற அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதெல்லாம் இயேசு சொன்னார் பாருங்க. 12 பேர் சீஷர்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறான்ல, 12 சீஷர்கள் பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனுக்கு வந்து எப்படியாவது இந்த கானானிய பெண்ணை ஆண்டவர் துரத்திடணும். அவன் சொல்கிறான், துரத்தி விடுங்க அப்படிங்கிறான். எந்த நன்மையும் செய்யாமல் அவங்களை துரத்தி விடுங்க அப்படின்றான். அவனுங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்காகத்தான் அமைதி ஆண்டவர் அவங்களுடைய எண்ணத்தையே பிரதிபலிக்கிறார். பிள்ளைகள் தின்னுகிற அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவனுக்கு என்ன, இந்த அம்மா என்ன சொல்ல போகுது, இவனுங்களுக்கு என்ன ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குறதுன்னு ஆண்டவரும் வெரி வைஸ்லி வெயிட்டிங் ஃபார் த ரிப்ளை ஃப்ரம் த உமன். அந்த அம்மா சொல்லுது, சரிங்க ஐயா, மேஜையிலேருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டி சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது, உரிமை இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்ல, ஸ்ரீ உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி அவளை ஒரு ஹீலிங்கோட கர்த்தர் அனுப்புகிறாரு. அது சீஷர்களுக்கான பாடம். ஏய், நீ வந்து உன்னை நீ என்னவா பார்த்துட்டு இருக்கிற, பெரிய நீ வந்து கடவுளுடைய பிள்ளை மாதிரியும் அதெல்லாம் நாய்க்குட்டி மாதிரி பார்த்துட்டு இருக்கிற. நான் அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்தவரை எல்லாரும் பிள்ளைகள் தான். அவர்கள் சமாரியா நாட்டின் வழியாக போகக்கூட மாட்டாங்க, சமாரியோட பேசக்கூட மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு கலாச்சாரம். அது அவங்களுக்கு இருந்த கலாச்சாரம். தே கல்டிவேட்டட் இட். அவங்க உருவாக்கிட்டது. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அதாவது பைபிள் நமக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற தவிர அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணல. அது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற தவிர நாமளும் அந்த கலாச்சாரத்தின்படி நம்மக்கிட்ட, நமக்கு கீழே, நமக்கு மேலே அப்படின்னு யாரையும் வைக்கிறதுக்காக அது நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணப்படவில்லை. ப்ரிஸ்கிரிப்ஷன்னா டாக்டர் என்ன பண்ணுவார், ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தாரான்னு கேட்பான் பாருங்க மெடிக்கலில். அதனுடைய அர்த்தம் என்ன, இந்த மாத்திரை என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க, இந்த வேலைக்கு சாப்பிடுங்க, சரியாயிரும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி பைபிள் நெவர் ப்ரிஸ்கிரைப்ஸ் எனி கல்ச்சர் டு அஸ். நம்மளுக்கு இந்த கலாச்சாரத்தை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணோம், இதுதான் அப்படின்னு எதையுமே இல்லை. பைபிள் டிஸ்கிரைப்ஸ் வாட் தே வர் ஃபாலோயிங். அப்போது நல்லா புரிந்து கொள்ளணும், இந்த வேதத்திற்கென்று ஒரு கலாச்சாரம் கிடையாது. வேதத்தை பொறுத்த வரைக்கும், ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கலாச்சாரத்தோடு பயணித்து அந்த கலாச்சாரத்தில் உள்ள நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொண்டு அந்த கலாச்சாரத்தில் உள்ள நல்ல விஷயங்களை பாராட்டி அந்த கலாச்சாரத்தில் இருக்கிற கொடுமையான விஷயங்களை சுவிசேஷத்தின் மூலமாக மறுரூபமாக்குவது தான் இந்த வேதத்தினுடைய வேலை. Bible never contradicts with the culture. God never contradicts with the culture, any culture. He travels together. He walks along with the culture. And if there is any evil values, if any evil things in the culture, those will be transformed and redeemed by the gospel of Jesus Christ. That's the purpose. அப்போ நம்ம என்ன பிரச்சனை அப்படின்னா, நாம் சில கலாச்சாரங்களை நம்ம உருவாக்கிட்டோம். அது நம்மளாக வந்து அது வேதத்தின் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு நாமே அதை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அதை உருவாக்கிக்கிட்டோம். ஸோ பொதுவாக சில கலாச்சாரங்கள் பார்த்திங்கன்னா மோஸ்ட் வெஸ்டர்னைஸ்ட், நமக்குள்ளே இருக்கிற கலாச்சாரம். இப்போது இங்கே ஒரு கல்யாணம் நடந்துகிட்ருக்குது, நல்ல வாலிப தம்பி, அவன் வந்து வேஷ்டி ஷர்ட்டோட மாப்பிள்ளை வந்து நிற்கிறான் அப்படின்னா, உள்ளே வந்தால் நீங்கள் வேஷ்டி சட்டையோட மாப்பிள்ளையை பார்த்தோன்னே உங்கள் மனசு என்ன சொல்லும் சொல்லுங்கள், என்ன சொல்லும்? அட சும்மா பேசுங்க. அவர் கரெக்டாக சொன்னார். என்னடா இவன் இந்து பையனாட்டம் கல்யாணத்துக்கு எப்படி வந்து நிற்கிறான்? ஆமாம், நமக்கு அடுத்து அவன் என்ன போட்டிருக்கணும், இந்நேரம் என்ன போட்டிருக்கணும், கோட்டு சூட் போட்டிருந்தாதான் அது என்னது, கிறிஸ்தவ கல்யாணம். பைபிள் எங்கேயா போட்டிருக்குதா? வெஸ்டர்ன் எல்லாமே அது அப்படி நம்ம என்ன செய்யிட்டோம், அதுக்கு அடிமையாயிட்டோம். இப்போ பெண்களும் அப்படி ஒரு உடை அமைப்பில் அப்படியே வந்து நிற்குது. அது 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 இங்கே தொங்குறதையே பிடிக்கிறதுக்கு ஒரு 10 பேர் வேணும். பின்னாடி வருவாங்க ஒரு 10 பேர். என்ன கேர்ள்ஸு, ஃப்ளவர் கேர்ள்ஸா? அது பாவம், சின்ன குட்டீஸை போட்டு அதை போட்டு அது அங்கேருந்து தொங்கிட்டு வருது. ஆர்காட் ரோடே பெருக்கிறோம் போல் இருக்குது. அதை பிடிச்சிக்கிட்டே ஒரு 10 பேர் பின்னாடி வரும். அதுக்கப்புறம் இங்கே அதையெல்லாம் சுற்றி போட்டோன்னா அது பொண்ணோட ஹைட்டாக இருக்கும். அதுதான் வெயிலா. சில கல்யாணங்களில் அந்த பொம்பளை பிள்ளைகள் இந்த கல்யாணம்
அந்த கல்யாண பொண்ணை பார்க்குறதுக்கே அருவருப்பாக இருக்குது. ஃப்ராங்காக சொல்கிறேன், அசிங்கமாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கவுனை வந்து இது வரைக்கும் உடச்சி விட்டாச்சு. இங்கே ஒன்றும் தெரியறதில்ல, இங்கே ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் வந்து இது வச்சு என்ன வச்சு நெட்டடு அப்படி வச்சாங்க. இப்போ அதையும் தூக்கிட்டாங்க. பாவம் நடத்துகிற பாஸ்ட்டுங்க, மற்றவங்களாம் முன்னாடி உட்காந்துட்ருப்பான். நடத்துகிற பாஸ்ட்டுக்கு இப்போ ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமை. என்னடா இப்படி பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து யோசிக்கணும். நான் சொல்லியே அனுப்புவேன், இந்த பாரு ஒழுக்கமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் கல்யாணத்தில் ஒழுங்காக பண்ணுவேன், இல்லைன்னா கல்யாணத்தில் நான் முழு ஈடுபாடோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இட்ஸ் இப்போ இதெல்லாம் கலாச்சார சீரழிகளை ஒரு பக்கம் கலாச்சாரத்துக்கு நம்ம புறம்பானவர்களாக மாறிட்டோம், இன்னொரு பக்கம் நம்மளே அறியாமல் என்ன பண்ணிட்டோம், கலாச்சார சீரழிவுகளையும் உள்ளே கொண்டு வந்துட்டோம். இன்னும் சில இடங்களில் பெந்தேகோஸ்தே கலாச்சாரம், பெந்தேகோஸ்தே சபைகளுக்குன்னு ஒரு கலாச்சாரம். அவங்க என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, மேக்சிமம் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஒயிட் ட்ரெஸ். அதில் உங்கள் பாஸ்டருங்க, நீங்கள் இருக்கிற சபையில் இருக்கிற பாஸ்டர் வந்து நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்டில் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் நின்று ஆராதனை நடத்தியிருப்பார். ஸோ என்றைக்கு இங்கே உள்ளே வந்தீங்களோ அன்னைக்குன்னு பார்த்து ஒரு வேளை நான் கருப்பு சட்டை போட்டிருப்பேன். இன்றைக்கும் அதுக்காக தான் போட்டு வந்தேன். பார்த்த உடனே ஐயோ ஒரு பாஸ்டர் என்ன சட்டை போட்டிருக்கிறாரு, எங்கடா போட்டிருக்குது பைபிளில், என்ன பிரச்சனை, நத்திங். எல்லாம் வந்து நம்மளாக உருவாக்கிட்ட கலாச்சாரம். எனக்கு ஆசை தான் ஒயிட் ஷர்ட் போடணுன்னு ஆசை தான். 365 நாள் 52 வாரம் ஒயிட் ஷர்ட் போடணுன்னு ஆசை. வலசர் வாக்கம் தண்ணிக்கு அது முதல் நாள் தான் பரிசுத்த மகா பரிசுத்த சட்டையாக இருக்கும். அடுத்த வாஷ்க்கு அது மங்கின வெள்ளையாயிரும், அடுத்தது மழுங்கின வெள்ளையாயிரும், 4வது வாட்டி போடும்போது அது மகிமையான மஞ்சள் ஆயிரும். அதே சட்டை தான் போட்டு வருவேன். நீங்கள் நினைச்சு பாஸ்ட் இன்னைக்கு எல்லோ ஷர்ட் போட்டு வந்திருக்கிறார் போல இருக்குது. இந்த வலசரவாக்கம் தண்ணியை வச்சுக்கிட்டு அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது சார். எத்தனை வாட்டி போட்டாலும் கரைபடாத சொக்க தங்கம் கருப்பு சட்டை தான். ஸோ என்ன பிரச்சனை? ஸோ பைபிள் வந்து அப்படிலாம் நமக்கு எந்த கலாச்சாரத்தையும் நமக்கு வந்து நம்ம மேலே திணிக்கலை. இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, சில நேரம் மாற்று கலாச்சாரத்தில் இருந்து அல்லாவிட்டால் மாற்று மதத்தில் இருக்கிற விஷயங்களை அதே சாயலை கொடுக்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட விஷயம். சிலோன் பெண்டிகாஸ்டல் மிஷன், அதுதான் வந்து வைப்ரண்ட் பெண்டிகாஸ்டல் மிஷனாக ஆரம்பித்த ஒரு சபை, ஒரு ஒரு ஸ்தாபனம். அப்போ அவங்க சிலோன்லேருந்து அது ஆரம்பிச்சிது. சிலோனில் என்ன நடக்குது அப்படின்னா, சிலோனை பொறுத்த வரைக்கும் அப்போ புத்த மதத்தினுடைய ஆதிக்கம் ஜாஸ்தி. புத்த மதத்தவர்கள் அதில் பிரித்தெடுக்கப்பட்டவங்க, உலகத்துலேருந்து நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவங்கன்னு சொல்லிக்கிறவங்க, ஆசையே துன்பத்திற்கு காரணம்ன்ற அவங்களுடைய மெயினான தாற்பயத்தின் அடிப்படையில் அவங்க எல்லாத்தையும் திறந்தவங்களாக அவங்க என்ன போட்டிருப்பாங்கன்னா, வெறும் ஒரே ஒரு பெரிய ஒரு சாரி மாதிரி இருக்கும். அது நல்ல அதையே எடுத்து ஒரு மாதிரி சுற்றி ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். மொட்டை அடிச்சிருப்பாங்க. அது ஆனாலும் சரி பொண்ணானாலும் சரி, நகைகள் எதுவும் இருக்காது. அப்புறம் கம்ப்ளீட்டாக ஒயிட்டா, அவ்வளோதான். ஸோ இதை வந்து அந்த சிலோனில் உருவான அந்த ஸ்தாபனம் என்ன ஆச்சு அப்படின்னா, அப்போ உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு அடையாளம் அப்படின்றத காண்பிக்கிறதுக்கு இந்த புத்த மதத்தினுடைய வழிகளை தான் பார்த்து, அவனே அப்படி இருக்கும்போது நாம ஏன் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தே ஸ்டார்டட் ஆகும். அதுக்கப்புறம் நிறைய சபைகள், அதில் இருந்த நிறைய ஊழியர்கள் கொஞ்சம் வெளிப்படைந்து அதுலேருந்து வெளியே வந்தாலும், பட் சில விஷயங்களை அவங்களால என்ன செய்ய முடியலன்னா, டக்குன்னு கான்ட்ராடிக்ட் பண்ணி டக்குன்னு பிரேக் பண்ணி வர முடியல. அதனால தான் ஒரு கட்டத்தில் சபைகள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை ஆடைகள் அளவு நிறைஞ்சிருந்துச்சு. பட் ஆனால் நம்ம கலாச்சாரத்துக்கு வழக்கத்துக்கு பொதுவாக வெள்ளை ஆடை என்பது, வெள்ளை புடவை என்பது விதவைகள் பெரும்பாலும் பயன்படுத்துகிற ஒன்று. இங்கே சிட்டியில் அப்போ எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, பட் டெஃபினட்டாக ஊர் பக்கங்கள்லாம் இட் இஸ் மென்ட் ஃபார் விடோஸ். அப்போ உள்ள வரவெல்லாம் ஒயிட் சாரி தான் கட்டணும் அப்படின்னு கட்டளையை போட்ட போது, கலாச்சாரத்துக்கு முரணான ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்த போது, நிறைய சகோதரிகள் உள்ளே வருவதற்கு என்ன செய்தார்கள், தயங்கினார்கள். அது இருக்குதோ இல்லையோ, ஒரு நகை 2 நகையாவது போட்டுக்கிட்டு இருந்தால் தான் அந்த பெண்களுக்கு அது ஒரு கலாச்சார அடையாளம். அதை எப்போ நீ கலத்தி தான் ஆகணும்னு சொல்லி மக்களை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்களோ, இன்னொரு கூட்டம் உள்ளே வர்றதுக்கு தயங்குச்சு.
ஸோ இந்த மாதிரி நிறைய கலாச்சாரத்துக்கு முரண்பட்ட விஷயங்கள் வந்து அவருடைய அறியாமையினால் ஏதோ ஒரு விதத்தில் கிறிஸ்துவுக்குள்ளே ஜனங்கள் வருவதற்கு பாதகமாகவும் ஏதோ ஒரு விதத்தில் கிறிஸ்துவுக்குள்ளே ஜனங்கள் வருவதற்கு தடையாகவும் தடைக்கல்லாகவும் தான் இருந்திருக்கிறது. ராமேன் சொல்கிறீங்களா? ஸோ இட்ஸ் த பைபிள் இஸ் வெரி கிளியர். ஸோ அதனால் நம்ம பைபிளில் இருக்கிற அந்த கலாச்சாரத்தை பார்த்து நம்ம விஷயங்களை என்ன செய்ய முடியாது, எடுக்கவே முடியாது. 12 பேர் பிறந்தாங்க யாக்கோபுக்கு. 12 பேரை வைத்து அவர்களுடைய வழியில் வந்தவர்கள் ஒரு அமைப்புக்காக, ஒரு செட்டப்புக்காக, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக, ஒரு இதுக்காக அந்த ஒரு 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 தகப்பனுடைய பிள்ளைகளில் வந்து 12 பேர் வராங்க. அந்த 12 பேரை கொண்டு ஒரு 12 கோத்திரத்தை ஆண்டவர் உருவாக்குறார். இது அவங்க வந்து அந்த 12 கோத்திரத்தை தேவன் வந்து அந்த பேரிட்டு சொல்கிறதுக்காக அப்படி அந்த ஒரு செட்டப்பை ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். இட் இஸ் ப்ரிஸ்கிரைப்டு, இட் இஸ் டிஸ்கிரைப்ட், நாட் ப்ரிஸ்கிரைப்ட். இன்றைக்கி ஜாதியை பார்க்குற நிறைய பேருடைய கிளைம் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் 12 கோத்திரங்கள் இல்லையா? அதே பழைய ஏற்பாட்டில் தேவனை பொறுத்த வரைக்கும் அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அவர்களை ஆண்டவர் எப்படி தான் படைத்தார்? படைக்கும்போது ஆணும் பெண்ணுமாகத்தான் படைத்தார். எந்த வேற்றுமையோ ஆண்டவர் பார்த்து படைக்கவே இல்லை. எல்லாரும் ஒரே ரத்தத்தில் இருந்து தோன்றினவர். ஸோ இந்த மாதிரி நிறைய நாமக்கு நாமே கலாச்சாரங்களை உருவாக்கிட்டு அதை வந்து பைபிளோட கல்ச்சராக நம்ம பார்க்க நம்ம தயவு செய்து நம்முடைய கண்களை திருப்பக்கூடாது. கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக டீல் பண்ணுறேன். உபாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 22:5. புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது. அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். ஓகே, என்ன பாருங்க. புருஷருடைய உடைகளை ஸ்திரீகளும், ஸ்திரீகளுடைய உடைகளை புருஷர்களும் தரிக்கலாகாது. இப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் யாரு சொல்லுங்க? யாரா? கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். பைபிள் வந்து எல்லா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பொருந்தக்கூடியதா இல்லையா? சொல்லுங்க. இட் இஸ் ஃபார் ஆல். ஸோ இப்படி ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார்னா ஹவு கேன் திஸ் பி பாசிபிள்? இப்போ நம்ம தமிழ்நாட்டு ஆண்களுடைய உடை என்னது? எனக்கு நல்லா பேச, எனக்கு நீ தான் ரொம்ப மூழ்கி போயிட்டியா? சரி, வேஷ்டி சட்டை. ஆனால் இங்கே ஒருத்தரும் போடல, அது வேற. பொங்கலுக்கு ஒரு நாள் போடுவோம், தமிழர் வருஷ பிறப்புக்கு ஒரு நாள் போடுவோம். இப்போ அதுவுமே அது எப்போ பிறந்துச்சுன்னு நமக்கே தெரியல. அது தை மாதமா, இது என்ன மாதம்? ஃபஸ்ட் மாதம் என்னது? சித்திரை மாதமா? சித்திரை 1ஆம் தேதியா தை 1ஆம் தேதியான்னு தெரில. அவங்க ஒன்று வச்சுட்டாங்க, ரைட், ஏதோ போட்டோம். இப்போ என்ன பிரச்சனை? சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஆணுடைய உடை வேஷ்டி சட்டை. ஆனால் கொஞ்சம் தூரம் கடந்து போய் கேரளாவில் போய் அங்கே போய் பெண்களுடைய கலாச்சார உடை என்ன அப்படின்னு கேட்டு பாருங்க. சொல்லுங்க. அதுவும் என்னது? வேஷ்டி சட்டை, முண்டுன்னு வாங்க. இது இல்லைம்மா, போட்டால் கரெக்டாக போடணும், இல்லைன்னா போடக்கூடாது. கவனிங்க. அங்கே போனால் அந்த அதே சாரத்தை அந்த அம்மா கட்டியிருக்கோம். வயசானவங்க இப்பவும் கட்டியிருப்பாங்க. இப்போ உள்ள கண்டெம்பரரி லேடிஸ் எப்படின்னு தெரியல. அவ்வளோதான். அதே மாதிரி தான் நம்ம ஆள் இப்படி போட்டு இப்படி கட்டி அப்படி முடிக்கிற மாதிரி அந்த அம்மா அப்படி போட்டு அப்படி கட்டி அது பாட்டு போயிட்டே இருக்கும். இங்கே தமிழ் கலாச்சாரத்துக்கு ஆணுக்கான உடைன்னு சொல்லப்பட்ட ஒன்று, பக்கத்தில் இருக்கிற கேரள கலாச்சாரத்துக்கு அது என்னது? பெண்ணுக்கான உடை. இங்கே வந்து ஒரு பாஸ்டர் வந்து ரொம்ப பயங்கர வைராக்கியமாக சில சபைகளில் ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு. அவங்களும் ஒரு சிலோன் பெண்டிகாஸ்டல் மிஷன் சர்ச்லேருந்து வந்த ஒரு ஸ்தாபனம் தான். சொல்கிறாரு, எங்கள் ஸ்தாபனத்துலேயும் அதுலேருந்து வந்தாங்களே தவிர அந்த ஒயிட் ஜிப்பா வேஷ்டின்றதுலேருந்து வெளியவே பாஸ்டர்ஸ்னால் ஒயிட் ஜிப்பாவும் வேஷ்டியும் தான் போட்டிருக்கணும். அவங்களுக்குள்ளே இருக்கிற பாஸ்டர் ஒருத்தருக்கு வேஷ்டி கட்டுறதுல வந்து கொஞ்சம் சிரமம் இருந்ததுனால அவர் ஒயிட் ஜிப்பா ஒயிட் பேண்ட் போட்டால் அந்த வேஷ்டி கட்டின பாஸ்டருங்கெல்லாம் இவரை எப்படி தான் பார்ப்பாங்களாம்? இவர் கொஞ்சம் பரிசுத்தத்திலே குறைந்து விட்டார்,
இவருக்கு கொஞ்சம் பிரதிஷ்டை, அந்த வார்த்தைலாம் பயங்கரமாக இருக்கும் அப்போல்லாம். பிரதிஷ்டை, அவருக்கு பிரதிஷ்டை கொஞ்சம் கம்மி. மீசை மட்டும் வச்சு அப்படி வந்தார்னா அவருக்கு பிரதிஷ்டை இல்லைன்னு அர்த்தம். மீசையெல்லாம் வலிச்சுட்டு மலமலமலன்னு அப்படி வந்தார்னா அவர் மகா பரிசுத்தில் பிரதிஷ்டையில் இருக்காருன்னு அர்த்தம். இதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் வைக்கல, அப்படி இல்லைன்னா மீசையும் தாடியும் சேர்த்து வச்சுருந்தா அது பிரதிஷ்டை. நடுவில் மீசை மட்டும் வச்சுருந்தா, இப்படி நிறைய விஷயங்கள். இப்போ அவர் ஜிப்பா போட்டிருக்கிறாரு, அவர் தன்னை நினச்சிக்கிறாரு ஒரு பிரதிஷ்டைக்கான ஒரு உடை அப்படின்னு நினச்சிக்கிறாரு. பட் நார்த் இந்தியாவில் போனால் அது பெரும்பாலும் யாருக்கான உடை அப்படின்னா பெண்களுக்கான உடை. இப்போ மேக்சிமம் சகோதரிகள் போட்டுக்கிறேன், வாலிபளை போட்டுக்கிறேன், இந்த ஜிப்பா இந்த சல்வார் எல்லாமே அங்கேருந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால டக்குன்னு என்ன பண்ணிட்டோம், நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். பட் அது ஒரு பெண்ணுக்கான உடை. அப்போ இப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த வசனத்தை எப்படி நீங்கள் ரெக்கன்சைல் பண்ணுவீங்க? பெண்களுக்கான உடை ஆண்களும், ஆண்களுக்கான உடை பெண்களும் என்ன செய்யலாவாது, தரிக்கலாகாததை செய்கிற யாவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். ஒரு பாஸ்டர் ஒரே கன்ஃபஸ் பண்ணுறாரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு வாலிபர் தங்கச்சி சர்ச்சுக்குள்ளே வரும்போது ஒரு 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 பேண்ட் ஷர்ட்டை போட்டு வந்தார். உள்ள ஆராதனை பார்த்து டென்ஷன் ஆகிட்டு சபையில் வச்சு செய்கிறார் அவர். இவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், இப்படி உடை உடுத்துவது தேவனுக்கு அருவருப்பு அப்படின்னு. அந்த பிள்ளை அதுக்கப்புறம் ஒரு 3 வாரம் சபைக்கு வரல. அவர் என்னடா அது, நம்ம சத்தியத்தை சொன்னால் அந்த பிள்ளைக்கு கோவம் வந்துருச்சு. பார்த்து நேராக போய் ஒரு பஞ்சாயத்து வச்சுட்டு ஒன்று பாஸ்ட்டு அந்த வீட்டுக்கு போனால் குடிசை, அதுக்கு இருக்கிறதே 2-3 ட்ரெஸ் தான். ஆலயத்துக்கு போட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் இருக்குதுன்ட்டு அதை அன்றைக்கி முந்தின நாள் துவச்சி காயப்போட்டா ராத்திரி மழை வந்ததில் என்ன செய்திருச்சு, முடியல. அதனால் வேறு வழி இல்லாமல் அவங்க அண்ணனுடைய சட்டை பேண்ட் எடுத்து போட்டுக்கிட்டு ஆலயத்தை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஓடி வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை ரொம்ப அழுது இருக்குது, இது எங்களுடைய வீட்டினுடைய வறுமை நிலைமை, அதனால தான் நான் அப்படி செஞ்சேன். அது அப்போது ஆண்டவர் பேசியிருக்கிறார், பார்க்குற பார்வையை வச்சு ஒரு நாள் யாரையும் நீ நியாயம் தீர்க்கக்கூடாது. ஆமென் சொல்கிறீங்களா? அவன் என்ன போடலன்றதை தாண்டி நியாயம் தீர்க்கிறல்ல, ஜட்ஜ் பண்ணுறல்ல. ஒருத்தர் உடையை பார்த்து, ஒருத்தருடைய நடையை பார்த்து அவங்க இப்படி தான் இருப்பாங்க, அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அவங்கள்ட்ட பரிசுத்தம் கம்மி, அவங்கள்ட்ட பிரதிஷ்டை கம்மி, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தரம் கம்மின்னு நினைக்கிறல்ல, அதுதான் மகா பெரிய பாவம். ஆமென் சொல்கிறீங்களா? சும்மா ரொம்ப போவானா, நம்ம கணக்கே வருவோம். திடீர்னு ஒரு வாலிப பிள்ளை நல்ல டைட் ஜீன்ஸை போட்டுக்கிட்டு ஒரு நல்ல டைட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஆராதனைக்கு வந்துச்சுன்னா உடனே கண்ணெல்லாம் என்ன போகணும், அப்படி போயிட்டு இப்படி திரும்பிடும். ஆனால் மனசெல்லாம் எங்கே தான் இருக்கும், அங்கேயே தான் இருக்கும். எப்படி வந்திருக்குது பாரு, சபைக்கு வந்திருக்குது, எப்படி வந்திருக்குது பாரு, ஐயா அழுக்க உடக்கமாக ஒரு பொண்ணு மாதிரி வர வேணாவா. அதனால் எல்லாம் அப்படி போட்டு வாங்க நான் சொல்ல வரல. ஒரு பிள்ளை ஏதாவது அப்படி வந்துருச்சுன்னா உடனே நம்ம எண்ணங்கள்லாம் என்ன போயிடும். இதெல்லாம் அந்த காலத்தில் பெரிய ஒரு செய்ய அரிய வகை பாவமாகவே அதை கருதினார்கள். சில நேரம் அந்த வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை சாரி போட்டிருக்கிற அந்த அம்மாக்கள் அவங்க படுத்துகிற பாடுக்கு இந்த பிள்ளைகள் எவ்வளோ தாழ்மையாக இருக்கும், எவ்வளோ அமைதியாக இருக்கும். ஆமென் சொல்கிறீங்களா? இப்போ எனக்கு இங்கேயும் தெரியுமே, இங்கேயுமே யாராவது புதுசாக வெள்ளையாக வந்துட்டாங்கன்னா எனக்கு பார்த்தாலே பயமாக இருக்கும் அவங்கள பார்த்தா. ஏன்னா அப்படி வெள்ளை ட்ரெஸ்ஸில் இருந்துட்டு போனவங்கெல்லாம் பண்ண அலப்பறைகள்லாம் பயங்கரம். நல்லா புரிந்து கொள்ளணும். இங்கே என்ன ஆண்டவர் சொல்ல வரார் அப்படின்னா, அவர்கள் எகிப்தில் இருக்கிறார்கள், ஒரு அந்நிய கலாச்சாரத்தோடு வாழ்ந்து பழகினவர்கள். எகிப்திலேருந்து எங்கே போகிறாங்க, கானானுக்கு போகிறாங்க. இந்த வனாந்திர பயணத்தினுடைய மத்தியில் தான் ஆண்டவர் வைத்து அவர்களுக்கு இந்த 613 நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறாரு. அந்த 613 நியாயப்பிரமாணத்தில் தான் இது ஒன்று. என்ன சொல்ல வர்றாரு, அங்கே கானானிய குடிகள் கிட்ட ஒரு வழக்கம் இருக்கிறது, அங்கே ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. அந்த கலாச்சாரம் மதம் சார்ந்தப்பட்டது.
அவங்க வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும், ஒரு பெண் பிள்ளை, ஒரு 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 குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அவர்கள் தங்கள் தெய்வத்துக்கு நேர்த்திக்கடனாக 6 மாதம் கணவன் வந்து மனைவியாக மாறிடுவார், மனைவி கணவனாக மாறிடுவாங்க. கணவனுடைய உடையை மனைவி மாற்றிக்கொள்வாங்க, எடுத்துக்குவாங்க. கணவனுடைய பொறுப்பை அவங்க எடுத்துக்குவாங்க. கணவனுக்கு ஆன விஷயங்கள் எல்லாமே இந்த பக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் இவங்க இப்படி மாறிடுவாங்க. இது வந்து அவர்கள் தங்கள் கடவுளுக்கு செலுத்தின நேர்த்திக்கடன். அப்ப ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, அப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனைக்கு நீ உள்ள என்ன செய்யறாத, போயிடாத. இதுதான் அதனுடைய தாற்பயமே தவிர, பின்னணியுமே தவிர, இங்கே ஒரு வேஷ்டி சட்டைன்றது ஒரு ஆணுக்கான ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது, பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் அது பெண்ணுக்கான ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது, இதை ஒரு யூனிவர்சல் லாவாக, இது ஒரு யூனிவர்சலான கலாச்சாரமாக தேவன் திணிப்பை ஒரு நாளும் செய்ய முடியாது. ஆமென். So God is for every culture and he never ever been a hostile or a foe to any culture. தேவன் எந்த கலாச்சாரத்துக்கும் விரோதமானவர் அல்ல. கைவையத் அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் இன்னொரு நிகழ்ச்சி, அது வந்து நிகழ்ச்சின்றதை விட ஒரு ஆர்கியூமெண்ட்டே போயிட்டு ஒன்று குறைந்தேருக்கு நீங்கள் வருவீர்களானால், 1 Corinthians 10ஆம் அதிகாரத்தில், ஓகே வச்சிங்க, he deals about a issue here. என்ன பாருங்க, let me ask you this question. எத்தனை பேர் நான் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடவே இல்லை, சாப்பிட்ற ஆள் கிடையாதுன்னு வைராக்கியமாக சொல்ல முடியும்? வேற யாருமே இல்லையா? எல்லாம் திருப்பதியில் அடிச்சு ஆடி காலி பண்ணுற ஆள் மாதிரி தான் இருக்கிறீங்க. சும்மா 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 ஃப்ரீயாக கை வைத்து சொல்லுங்கள், நான் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை நான் சாப்பிட்ற ஆள் கிடையாது ஃபஸ்ட்டு, நான் ரொம்ப வைராக்கியமான ஆள். குட். மற்றவங்கெல்லாம் நமக்கு எவனும் கொடுக்க மாட்டேங்கிறான் பாஸ்டர். நம்ம பண்ணுற சேஷ்டை அந்த மாதிரி. அவன் தூக்கிட்டு வந்தான்னா அவன் வாழ்க்கையே எடுத்துருவான். இந்த ஆளை இனிமேல் பார்க்கவே கூடாதுன்ற மாதிரி. ஏன்னா வரும்போதே விற்கிறது படிச்சிங்களா, நாங்களாம் பரலோகத்து பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க, அதெல்லாம் தொடக்கூட மாட்டோம், பார்க்க கூட மாட்டோம், கண்ணை மட்டும் பாப்பா போயிரு அடித்து துரத்தின நாட்கள்லாம் உண்டு. கேகே நகரில் ஒரு ஃபேமிலிக்கும் பக்கத்து ஃபேமிலிக்கும் 6 நாள் பஞ்சாயத்து வச்சுட்டு வந்திருக்கிறேன் நான், இந்த விஷயத்துக்காக மட்டும். என்னன்னா வைராக்கியம், நாங்கள் விற்கிறதுக்கு படைக்கப்பட்டதை நாங்கள் சாப்பிட்ற ஆள் கிடையாது. அதனால் கவனிச்சிக்கோ. மதியானம் எத்தனை பேர் சாப்பிட்டு வந்தீங்க? எல்லாம் சாப்பிட்டு வந்தீங்களா? கை தூக்குனவங்க சாப்பிட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில, நீங்கள் மதியானம் சாப்பிட்ட சாப்பாடு விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது தான். காலையில் கடை திறக்கும் போதே அண்ணாச்சி எல்லாத்தையும் விக்கிரகத்துக்கு படைச்சிட்டு தான் உனக்கு கொடுத்தாரு. போய் சும்மா நில்ல, 2 நிமிஷம் நில்லுமா, தீபாராதனை பண்ணிட்டு தான் என்ன தருவேன். நீ இன்னும் சரி, நீ 10 லட்ச ரூபா எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் தரமாட்டேன். அப்படி நம்மளும் கை கட்டி பார்த்துட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டில் மட்டும்தான் வாங்குவோம், அங்கே தான் கிருபை நிறைய கிடைக்குது. இது கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் வர்றதுக்கு முன்னாடி அரிசியை விதைக்கிறவன் அன்னைக்கே பூஜை பண்ணி அதெல்லாம் படைச்சிட்டான். அறுக்கும்போது பூஜை பண்ணி எல்லாத்தையும் படைச்சிட்டு தான் உங்கள் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் வந்துச்சு, அப்புறமா உங்கள் வீட்டுக்கு வந்துச்சு, அப்புறம் உங்கள் வயிற்றுக்கும் வந்துச்சு. சிலருக்கு வயிறு கலக்கிற மாதிரி இருக்குது, சிலருக்கு மனசு கலக்குது. ஐயோ, see there is something called such issue. விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் he wisely gives a counseling to the church. கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியது இல்லை, பூமியும் அது நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. ரொம்ப சொல்கிறாரு, சும்மா உட்காந்து அங்கே உட்காந்துக்கிட்டு இதை எந்த கடவுளுக்கு படைச்சிருப்பாங்க, இது என்ன மாதிரி பூஜை போட்டிருப்பாங்க, இந்த கதையே வேணாம். கடையில் வாங்கிட்டு வந்தியா உட்காந்து என்ன பண்ண தைரியமாக சாப்பிட்டேன். இந்த ஒரு பக்கம் என்ன பக்கம், இந்த பக்கத்தில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற மட்டனும் சிக்கனும் கம்பல்சரி எந்த சிக்கன் கடையிலையும் ஒரு பெரிய போர்டு வச்சுருப்பான், 100% என்னது ஹலால்.
நீங்கள் உடனே 100% ஹலால்னா நல்லா பயங்கரமாக க்ளீன் பண்ணி நமக்கு பரிசுத்தமாக தராங்கன்ட்டு. அது கிடையாது. அவன் அங்கே போய் ஒரு ஆள் வருவான், மசூதியிலேருந்து ஒரு ஆள் வந்து அதை வந்து சொல்ல வேண்டிய மந்திரம் சொல்லி ஓதி கழுத்தறுத்தா தான் அது ஹலால். அப்போ இல்லைன்னா ஒரு இஸ்லாமியனும் சாப்பிட மாட்டான். அதனால் விக்ரமாதி இந்தா இருந்தாலும் அவன் அந்த போர்டை போட்டால் தான் வாங்குகிற இஸ்லாமியர்கள் அதை ஹராமாக இல்லாமல் என்ன செய்வான், சாப்பிடுவான். ஸோ கவனிங்க, இப்போ இதை உட்காந்து நீ கணக்கு பண்ணிட்டு இருக்காத. கடையில் விற்கப்படுகிற எந்த ஒன்றையும் மனசாட்சி நிமித்தம் விசாரி இல்லாமல் என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க. அப்படியும் சொல்ல ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடு, ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல சொல்லலாம், ஸ்தோத்திரிப்புடனே புசிக்கிறதுனால நான் குற்றம் தீர்க்கப்படுவானேன்னு சொல்கிறாரு. தோத்திரம் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்ல. ஏன்னா தெரியும் நம்ம யாருன்னு அவருக்கு நல்லா தெரியும். நம்ம வல்லமையாக சில நேரம் அப்படியே போய் ஜெபம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு வைராக்கியமாக இருக்கிற நேரம் எத்தனையோ உண்டு. ஆனால் சில நேரம் போயிட்டு நல்லா சாப்பிட்ட பிறகு திடீர்னு முடிச்சதுக்கப்புறம் ஏப்பம் வரும். ஐயோ என்னவோ பண்ணாமல் விட்டுட்டோமே, ஜெபம் பண்ணாமல் சாப்பிட்டோமே. பசி வந்தா என்ன போயிடும், 10 போயிடும். அந்த 10 சாப்பாட்டுக்கான ஜெபமும் ஒன்று. It's okay. As long as you are thankful to God, it is good to pray and eat, thank God and eat. It is okay. சில நேரம் அது பசியில் அப்படி சாப்பிட்டோம்னா அதனால் ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய போகிறதில்ல, வயிற்றை கலக்க பண்ண போகிறதில்ல. எங்கள் நண்பர் ஒருத்தர் இருந்தார், பைபிள் காலேஜ். அப்படி தான் ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே இந்த ஆகாரம் உள்ளே போய் அது எங்கள் வயிறுகளை கலக்காதபடி காத்துக்கொள்ளுவீராக. இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் தி கேம், ரைட்? இப்போது ஜெபம் பண்ணி அப்படின்லாம் கூட சொல்லலை, நீ சாப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூமியும் அது நிறைவும் யாருடையது, கர்த்தருடையது. எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு த லார்ட். கர்த்தர்ட்ட வந்து இருக்குது. 27ஆம் வசனம், அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் ஒன்றையும் விசாரிக்காத. இது நம்ம கான்டெக்ஸ்டுக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக கொண்டு வரணும்னா, ஒரு பண்டிகை நடக்கும்போது ஒரு அவிசுவாசி ஆசையாக எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பலகாரங்களை கொடுக்குறான் அப்படின்னா அவன்கிட்ட உட்காந்துக்கிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காத. இதை எப்பொழுது படைத்தீர்கள், இது படைக்கப்பட்டதா, இது ஒரு சைடில் வச்சுருந்தீங்களா, இந்த கேள்வியே வேணாம். அவன் உன்னை விட உஷாரு. இதுங்கிட்ட எடுத்துகிட்டு போய் பேச்சு வாங்குறதுக்கு நான் சும்மா இருக்கலான்ட்டு சைடில் இருந்தால் எடுத்துகிட்டு வருவான், படைச்சதான் அவன் சாப்பிட்ருவான். டோன்ட் ஆஸ்க் சச் சில்லி கொஸ்டின்ஸ். ஒன்றையே விசாரிக்காத, சாப்பிடு. சரி, அங்கே வந்து கடையில் வாங்கின பொருளுக்கு எஸ் சொல்கிறாரு, இங்கே வந்து என்ன சொல்கிறாரு, இங்கேயும் எஸ் சொல்கிறாரு. ஆனால் ஒரு கிளாஸ் வைக்கிறாரு. ஆயினும் இது விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டது என்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி அறிவித்தவன் நிமித்தமும் மனசாட்சி நிமித்தமும் புசியாதிருங்கள். பூமியும் அதன் நிறைவும் யாருடையது தான்? ஆமென் சொல்றீங்களா? இப்போ சொல்றாரு, அந்த விருந்தை குறித்து ஒருத்தன் வந்து சொல்லும் போது இது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதுன்னு சொன்னா அறிவித்தவன் நிமித்தம். அவனுக்கு வந்து நமக்கு வந்து அந்த விக்கிரகமானது ஒரு பொருள் இல்லை, ஜீவனுள்ள தேவன் தான் தெய்வம். It is just an idol. If it is a metal, it is metal. If it is made of a wood, it is a wood. If it is made of a stone, it is a stone. அது கல்லால் செய்யப்பட்டிருக்குமானால் கல், அது மண்ணால் செய்யப்பட்டிருக்குமானால் மண், அது மரத்தால் செய்யப்பட்டிருக்குமானால் மரம், அவ்வளோதான். ஆனால் அவனுக்கு அது ஒரு தெய்வம். அப்போ நீங்கள் சாப்பிடும்போது, நீங்கள் சொல்லி அதுக்கப்புறம் சாப்பிடும்போது அவன் வந்து அவனை பொறுத்த வரைக்கும் அது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் வைடல் வர்ஷிப் இட் செல்ஃப். சாப்பிட்றது வந்து அவனை பொறுத்தவரைக்கும் அவனோட கூட அவனுக்கு வந்து அது விக்கிரக ஆராதனையுடைய ஒரு பகுதி. அவனும் அதை பார்த்து இவங்களும் வந்து நம்ம மாதிரி விக்கிரக ஆராதனைக்காரங்க தான், நம்ம விக்கிரகத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு ஒரு வேலை இருக்குமானால் அந்த காம்ப்ரமைஸை, அந்த சமரசத்தை நீ அங்கே செய்து கொள்ளாதே. ரெண்டாவது, சொன்னதுக்கு மீறி நீ சாப்பிட்டேன்னா சில நேரம் உன் மனசாட்சி என்ன பண்ணோம், வாதிக்கும், ஐயோ அப்படின்ட்டு. அப்படி ஒரு பிரச்சனை உள்ள ஆளாக இருந்தால் அறிவித்தவன் நிமித்தமும் உன் மனசாட்சி நிமித்தம் நீ என்ன செய்யாத, புசிக்காதே.
அல்டிமேட்டாக அவர் சொல்ல வருது என்ன? இருபத்தி 29, உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொருவனுடைய மனசாட்சியை குறித்தே சொல்லுகிறேன். என் சுயாதீனம் மற்றொருவனுடைய மனசாட்சியினாலே குற்றமா எண்ணப்படுவது வேண்டது என்ன? இப்போ அவருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? நீ சாப்பிடல, அது பிரச்சனை இல்லை. அங்கேயும் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, இங்கேயும் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. நீ சாப்பிட்றதுனால அது ஏதோ உள்ள போய் ஆவிக்குரிய வாழ்க்கையோ, சமாதானத்துக்குரிய வாழ்க்கையோ, ஆத்மத்துக்குரிய வாழ்க்கையோ, சரீரத்தினுடைய வாழ்க்கையோ எதனா ட்ரபிள் பண்ண போறதில்லை. பட் நல்லா புரிந்துகொள்ள, அதை அறிவித்தவனுடைய மனசாட்சி, அவன் பலவீனம் உள்ள சகோதரன், அவன் என்ன செய்திடக்கூடாது? இடரில் போயிடக்கூடாது, அவன் இடறிடக்கூடாது, அவன் தடுக்கலாகக்கூடாது. ஸோ நீ டிசைட் பண்ணிக்கோ. அவன் சொன்னா என்ன நீ செய்யணும், அவன் சொல்லலைன்னா நீ என்ன செய்யணுன்றதை டிசைட் பண்ணிக்கோ. எஸ் ஆர் நோ அப்படின்றாரு. பட் உனக்கு வந்து 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்ட்ராங்காக நோ சொல்றார். விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே. அறிவு என்னத்தை உண்டாக்கும்? இருமாப்பை உண்டாக்கும். அன்போ என்னத்தை உண்டாக்கும்? பக்தியை. அந்த அறிவு என்ன? பிதாவாகிய 6ஆம் வசனம், பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலம் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலம் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருட்டென்று எண்ணி, ஒரு பொருளென்று எண்ணி விக்கிரகத்தை படைத்தவை என்ன செய்கிறார்கள்? புசிக்கிறார்கள். அவருடைய மனசாட்சி பலவீனமாக இருப்பதால் என்ன செய்கிறது? அசுசப்படுகிறது. இப்போ பாருங்க, அவனுக்கு விக்கிரகமானது ஒரு பொருள் தான். உனக்கு அது ஒரு பொருள், அது ஒரு மேட்ரு இல்லை, அது ஒரு பொருட்டு இல்லை அப்படின்னு நீ சொல்கிறல்ல, அந்த அறிவு. அதனால் நீ இஷ்டம் போல் நான் சாப்பிடுவேன் நான் சொன்னால், அது அறிவு எதை உண்டாக்கும்? இருமாப்பை உண்டாக்கும். அன்போ என்னத்தை உண்டாக்கும்? பக்தி விருத்தியை உண்டாக்கும். நல்லா கவனிங்க. இப்போ சொல்கிறாரு 8ஆம் வசனம், போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு யாரா எதுவாக கூடாது. எப்படி எனில், இங்கே ஒரு இடத்தை கொண்டு வராரு. அறிவுள்ளவனாகிய உன்னை, இந்த அறிவுள்ளவனாகிய உன்னை. என்ன அறிவு? விக்கிரகமானது ஒரு பொருள் அல்லன்னு நிற்கிற அறிவு. அதனால் நான் வந்து விக்கிரக கோயிலுக்கு நான் போகிறேன், அங்கே வந்து கமர்ஷியல் மீட்டிங்ஸ் நடக்கும். அங்கே வந்து கமர்ஷியல் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கள் விக்கிரகத்துக்கு படைத்ததை சாப்பிட கொடுப்பாங்க. நீ வந்து கமர்ஷியல் மீட்டிங் போகிறேன், என்னுடைய வியாபார சம்பந்த மீட்டிங் போகிறேன், நான் அங்கே உட்காந்து நான் சாப்பிட்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் விக்கிரகமானது ஒரு பொருள் இல்லை அப்படின்னு நீ அறிவுள்ளவனாகிய உன்னை ஒருத்தன் விக்கிரக கோயிலில் பந்திருக்க கண்டால், பலவீனனாக இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு என்ன செய்யுமா? துணிவு. பலவீனன் ஒருத்தன், அவனுக்கு நீ வந்து இப்படி ஒரு பிக்சரை கொடுக்காத. ஏசும் ஒன்று தான், அந்த விக்கிரம் ஒன்று தான், அந்த பிக்சரை என்ன செய்தாத? கொடுத்துறாத. அப்போ அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, பலவீனமுள்ள, அடுத்த வசனம் பாருங்க, பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. அப்போ யூ மஸ்ட் சே நோ டு த ஐடல் in the temple, idol eating, food sacrifice to the idols in the temple context. அந்த கோயிலில் போய் நின்று நீ சாப்பிட்றத நீ அறவே தவிர்த்து விடு அப்படிங்கிறாரு. இந்த 3 விஷயத்துலையுமே பாருங்க, அவர் அடிக்கடி சொல்கிறது 3 மணிலையும் ஒரே விஷயம் என்ன முக்கியமாக கவனிக்க வேண்டியது இல்லை, நீ உன்னுடைய அறிவு நிமித்தம், உன்னுடைய செய்கை நிமித்தம் பலவீனமுள்ள ஒரு சகோதரன் நினைவே செய்திடக்கூடாது, இடலக்கூடாது. கையில் வைத்தியாமன்னு சொல்கிறீங்களா? இதுதான் அவருடைய கன்சர்னே தவிர இப்படி அப்படி நான் வந்து அதுக்குள்ள வைராக்கியமான ஆள், என் வைராக்கியத்தை நான் அவனுக்கு முன்னாடி அதுதான் காட்டணும் அப்படி எடுத்துகிட்டு வர சிலர் நம்ம ஹர்ட் பண்ணதுனால, அஃபன் பண்ணதுனால கடைசி வரைக்கும் அவங்க சுவிசேஷத்துக்கு நாம் அழைக்கும் போது, கூட்டத்துக்கு அழைக்கும் போது அவங்க என்ன செய்யறதில்ல? வர்றதில்லை. கூப்பிட்டா, சார் நீங்கள் அன்பாக கூப்பிட்டீங்க வந்திருக்கிறேன், பணிவாக கூட சொல்கிறது கிடையாது. சார் உங்கள் அன்புக்காக நான் இங்கே நிற்கிறேன், நீங்கள் அன்பாக கொடுக்குறீங்க. உனக்கு ஒரு வேளை மனசாட்சி உனக்கு வாதிக்குதுன்னா, நீ ஒரு வேளை அவங்க கொடுக்கும்போது வீட்டில் வாங்கி வச்சு அதுக்கப்புறம் விருப்பப்படி செய், அவனுக்கு தெரியாமல் செய். பட் உன் மனசாட்சி அதை குறித்து உன்னை வந்து குற்றப்படுத்தலை அப்படின்னா, உனக்கு அறிவிக்காத பட்சத்தில் நீ சந்தோஷமாக சாப்பிட்றதுலேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இடையில சகோதரனை ஹர்ட் பண்ணி அவனை இடரல் அடையக்கூடிய விஷயத்தை மட்டும் கவனமாக மனசில் வச்சு செயல்படு அப்படின்றத தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். கைவேத்தி ஆமேன்னு சொல்கிறீங்களா? ஹி வாஸ் நாட் ஒரு கலாச்சார திணிப்பே அங்கே கிடையாது.
அப்படி ஒரு கலாச்சாரத்தை நம்மளும் உருவாக்கிட்டு கடைசியில் நிறைய பேரை இழந்துட்டோம். ஸோ இப்போ கலாச்சாரம் வரும்போது கிறிஸ்தவமும் எப்படி அதை கையாள வேண்டும், அல்லாவிட்டால் எதிர்கொள்ள வேண்டும். நம்பர் 1, நல்லா புரிந்து கொள்ளுங்க, எல்லா கலாச்சாரத்திலும் சில நல்ல விஷயங்கள் இருக்கிறது. கலாச்சாரத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களை பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள், முடியுமானால் கற்றுக்கொள்ளுங்கள். அப்ரிஷியேட் த குட் திங்ஸ், குட் வேல்யூஸ் இன் யோர் கல்ச்சர். நிறைய நான் அப்படிலாம் இந்த கல்ச்சரில் இருக்கிற நிறைய விஷயங்களை எடுக்க முடியுமா? நிறைய விஷயங்கள் அவங்க மதத்தோட கோத்து விட்டாங்க. ஆனால் பிரின்சிபல்ஸ் படி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் நல்லது இருக்குது. இஃப் இட் இஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் த ஐடல் வர்ஷிப், பி கேர்ஃபுல். அது அதனுடைய சாராம்சம் உன்னை விக்கிரகத்துக்கு நேரம், விக்கிரக ஆராதனைக்கு நேரம் நடத்தா கவனமாரு இல்லையா? இஃப் இட் இஸ் a good thing, go ahead, appreciate it and learn it. இந்த மார்க்கத்தில் ஒரு மனுஷன் செத்துட்டான்னா, ஒரு குடும்ப தலைவன் செத்துட்டான்னா 16வது நாள் காரியம்னு வச்சு தலை கட்டுனுவாங்க. என்ன செய்யணும்? அந்த பங்காளிங்க, சொந்தக்காரங்க, சம்மந்தப்பட்டவங்க எல்லாரும் என்ன செய்யணும்? அந்த இவங்களுக்கு அவங்க வீட்டில் இருக்கிற பையங்களுக்கு பேண்ட்டு ஷர்ட் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க, ஒரு தலைவன் இழந்த குடும்பம் அடுத்த ஒரு 6 மாதம் ஆகும் அது தலை எடுக்கிறதுக்கு. அந்த 6 மாதத்துக்கு அவனுக்கு ட்ரெஸ்ஸு 16 நாளும் அந்த வீட்டில் சொந்தக்காரங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சமைச்சு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. எனக்கு இன்னும் எக்ஸாக்டாக தெரியல, பட் நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஒரு தலைவனை இழந்திருக்கிற ஒரு குடும்பத்துக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு சாப்பாடு, கொஞ்ச நாளைக்கு ட்ரெஸ்ஸு, இந்த விஷயத்தெல்லாம் நீ கேர் பண்ணணும். சொந்தக்காரன் அதுக்கு தான் இருக்கிற, பங்காளி அதுக்கு தான் இருக்கிற அப்படின்னு சொல்லி நல்ல விஷயங்களை என்ன பண்ணுது. அதனால் ஒரு வேளை அப்படி உங்களுக்கு உங்கள் சொந்தக்காரனுக்கு ஏதோ ஒன்று நீங்கள் செய்யணும்னா, நான் பரலோகத்துக்கு பக்கத்தில் இருக்கிறேன், அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். டோன்ட் நெவர் டூ தட். இஃப் இட் இஸ் மை டியூட்டி, ஐ எம் ரெடி டு சப்போர்ட். இந்தா உனக்கு ட்ரெஸ் வேணுமா? ட்ரெஸ்ஸா? ஓகே, அதுதான் முறையா தரேன். நான் என்ன செய்யணும் செய்கிறேன். அதுக்கான காசை கொடுத்துறையா? பரவாயில்ல, இந்த காசு இட் வில் பி எ சப்போர்ட் ஃபார் யூ டு அன் எக்ஸ்டென்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே போகலாம். எனக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்ன இயேசு தம்முடைய வழக்கத்தின்படியே யூதருடைய ஜெபாலயத்தில் என்ன செய்தார்? பிரவேசித்தார். ஆக்சுவலாக யூதருடைய ஜெபாலயம், சினகாக் அப்படின்றது, இட் இஸ் நாட் இன் த லா. அது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஒன்று அல்ல. 613 நியாயப்பிரமாணத்தில் ஒரு நாளும் ஆண்டவர் அதை பற்றி சொல்லலை. அப்போ இட் வாஸ் நாட் ஈவன் எக்ஸிஸ்டிங். அது இலும் இல்லை. இந்த ஜெபாலயம்ன்றது எப்போ வந்துச்சு அப்படின்னா, இந்த எருசலேமுக்குலேருந்து இப்போ சிறைபிடிச்சிட்டு 70 ஆண்டுகள் அவங்க எங்கே போனாங்க? பாபிலோனுக்கு போனாங்கல்ல. பாபிலோனில் அவன் சார் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் போய் பலி கொடுக்கணும், என்னை அனுப்பி விடுங்கன்னா ஒரு பையில் அனுப்ப மாட்டான். யூ ஆர் அன் ஸ்லேவ் ஹியர், யூ ஆர் அ பிரிசனர் ஹியர். நீ ஒரு சிறைவாசி, நீ எல்லாம் வாங்கலாம் நினச்ச மாதிரிலாம் போக முடியாது, கழுத்தறுத்து போட்டுருவான். அப்போ என்ன செய்தாங்க அவங்க? இந்த மாதிரி ஒரு சின்ன ஹாலை ரெண்ட் பண்ணி, ஒரு இடத்த ரெண்ட் பண்ணி, எருசலேமுக்கு நேராக அவர்கள் தொழுகிற ஒரு விதத்தில் அந்த பக்கம் அதை என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த வடக்கு நோக்கி அவங்க என்ன செய்திருப்பாங்க, அதை ஃபேஸ் பண்ணி அங்கே அவர்கள் தங்களுடைய ஓய்வு நாளாகிய சனிக்கிழமையில் கூடி என்ன செய்வார்கள்? ஆராதிப்பார்கள், கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள், அடுத்த சந்ததிக்கு அதை பாஸ் பண்ணுவாங்க. அதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் சினகாக்ஸ். ஸோ இயேசு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இது பாரம்பரியம், இது யூதருடைய கலாச்சாரம், நான் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு அவர் ஒரு நாளும் பாய்காட் பண்ணல. அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே எங்கே போனார்? ஜெபாலயத்தில் பிரவேசித்து அங்கே உள்ளவர்களுக்கு பிரசங்கித்தார். He adopted the culture. If it is a good thing, ஒரு வாரத்தில் ஒரு நாள் கடவுளுடைய ஆலயத்தில், கடவுளுடைய பிரசன்னத்தில், கடவுளுடைய மக்களாக கூடி வருவது நல்லது அப்படின்றதப்போ அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். அதை அவர் பயன்படுத்தி கொண்டார். அவர் எங்கேயும் போய் ஜெபாலயத்தில் போய் என்ன பண்ணார்? கப்பர்நகும் போய் அங்கே போய் பிரசங்கம் பண்ணார், ஜெபாலயத்துக்கு போல பிரசங்கம் பண்ணார். ஏன்னா அங்கே தான் கூடி வருவான், அங்கே தான் அவனுக்கு ராஜ்யத்தின் மகிமைகளை என்ன பண்ண முடியும்? பிரசங்கம் பண்ண முடியும். He used it. ராமேன் சொல்கிறீங்களா? But at the same time he contradict the culture also. I will talk about it. அதே நேரத்தில் அவர் முரண்பட்டார். நான் அதை பற்றியும் பேசுகிறேன், நல்லா கவனிங்க. ஒரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இதை அழகாக என்ன பண்ணுறாருன்னா எடுத்து செய்கிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம். கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் இட் இஸ் a good study. ப்ளீஸ் bear with me. ரொம்ப வேறு வழியே இல்லை, நான் போய் தான் ஆகணும்னா you can leave quietly, listen the complete message through online. Acts chapter 17, 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துலேருந்து சகோதரி வேகமாக வாசிங்க சிஸ்டர். அத்தேனா பட்டணத்தில்
பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதைக் கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோபிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர், இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள். சிலர், இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய். அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்றார்கள். அந்த அத்தேனா பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்குகிறதில்லை. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனேரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தியுள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். போதும். இவருங்க ஒரு அத்தனை பட்டத்துக்காக ஊழியத்துக்காக போறாரு. போனப்போ அவர் காத்திருக்கிறாரு சிலர் வரத்துக்காக. காத்திருக்கும் போது பட்டணத்தை பார்த்தா விக்கிரகங்களால் என்ன பண்ணியிருக்கு? நிறைந்திருக்கிறது. ஆவியில் வைராக்கியம் அடைந்துட்டாரு. நம்மளும் விக்கிரகத்தை பார்த்தா ஆவியில் வைராக்கியம் அடைகிறோம். என்ன வைராக்கியம்? உடனே என்ன பண்ணுவோம்? ஒரு ஜெபம் நட போகலாம், இல்லை ஒரு உபவாச ஜெபம் பண்ணலாம். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்கிறாரு, அவனோட கல்ச்சரை பார்க்குறாரு. 20ஆம் வசனம், நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்கப்படுகிறான்னு சொன்னால. அப்புறம் 21ஆம் வசனம், அந்த அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்குகிறதில்லை. இங்கே பாருங்க, புதுசாக எதை சொன்னாலும், எந்த தியாலஜி வந்தாலும், எந்த டாக்டரின் வந்தாலும் அதை உட்காந்து பேசுகிறது தான் அவனுடைய ஹாபியே. அவன் உட்காந்து கிரிக்கெட் பார்க்க மாட்டான், அவன் உட்காந்துட்டு சினிமா பார்க்க மாட்டான். அவனுடைய ஹாபி என்னது? மாஸ் மேடையில் கூடி வந்தவங்கலாம் கிரீக் ஃபிலாசபர்ஸ், கிரேக்க தத்துவ ஞானிகள், அரிஸ்டாட்டில் மாதிரி ஆட்களுடைய தத்துவங்களை பேசினவங்க. உலகத்தில் வேற எங்கேருந்து தத்துவங்கள் வந்தாலும் அதை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுற, இதுதான் அவன் கல்ச்சர்ன்றதை கண்டுபிடிச்சிட்டான். அப்போ ஒரு நாள் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நான் இந்த சத்தியத்தை, சுவிசேஷத்தை எப்படி அவனுக்கு ஏற்ற விதத்தில் நான் பிரசங்கிக்க முடியும்னு சொல்லி he went and prepared himself. உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு. பல நாட்களாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறார், சார் நல்லா கவனிங்க, 23ஆம் வசனம் இல்லை 22ஆம் வசனம், அப்பொழுதும் பவுல் மார்ஸ் மேடை நடுவில் நின்று, அத்தனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று என்ன செய்கிறேன்? காண்கிறேன். நம்ம பார்த்தாரே கல் மண் விக்கிரகம் அப்படின்னு அடித்து நொறுக்கிடுவோம். ஆனால் அவன் ரொம்ப அழகாக தேவ மனுஷன் சொல்கிறாரு, நீங்கள் எந்த விஷயத்தில் என்ன உள்ளவர்கள்? பக்தி உள்ளவர்கள் நான் பார்க்குறேன். ஏன்னா விக்கிரகங்களால் இவ்வளோ எல்லா உலகத்தில் இருக்க எல்லா கடவுளையும் வச்சிருக்கிறடா, உனக்கு பக்தி இருக்குதுடா. அப்ரிஷியேட்டிங் their culture. You are not like people who say there is no God at all. நீ கடவுளை நம்புற பாரு, அதுவே பெரிய விஷயம்ன்றான். உனக்கு பக்தி இருக்குல்ல, அது பெரிய விஷயம், அப்ரிஷியேட் பண்ணுறான். he learns their culture, he studied their culture. அதுக்கப்புறம் சொல்கிறான், நீங்கள் பாருங்கள், நான் பார்த்தேன், சுற்றி பார்த்தேன், உலகத்தில் இருக்க எல்லா கடவுளும் கொண்டு வந்துட்டீங்க. தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கிற கடவுள், இந்தி கலாச்சாரத்தில் இருக்கிற கடவுள், சமஸ்கிருதத்தில் இருக்கிற கடவுள் எல்லாத்தையும் வச்சிட்டிங்களா? இதுக்கு தாண்டி உங்களுக்கு ஒரு தேடல் என்ன? நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கடவுளை மிஸ் பண்ணியிருந்தோம்னா, அந்த கடவுள் ஒருவேளை உண்மையான கடவுளாக இருந்தார்னா அவர் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு ஒன்றை காமனாக ஒன்று வச்சுட்டு அறியப்படாத தேவனுக்கு ஆமென் சொல்கிறீங்களா? அவன் சொல்கிறான், நீ அறியப்படாத தேவன்னு சொல்லி வச்சிருக்கிறல்ல, அந்த அறியப்படாத தேவனை நான் உனக்கு அறிவிக்கிறேன், அவர் தான் இயேசுன்னு. He appreciates good things in the culture. He adopts it to be the channel for the gospel, for the evangelization. அது நல்ல விஷயத்தை எடுத்துட்டு அதிலிருந்து சுவிசேஷத்தை கொடுக்கறதுக்கு அவன் எவ்வளவு தன்னுடைய மனதை திறந்து வைத்திருக்கிறான். அப்புறம் காஸ்பல் அப்படியே சொல்லிட்டு வந்துட்டு முடிக்கும் போது சொல்றாரு 28ஆம் வசனத்தில், ஏனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம், அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். கையில் வைத்து ஆமென் சொல்றீங்களா? நீ சொல்ற ஸ்காலர்ஸ் இருக்கிறான்ல, உன் புலவர்கள் இருக்கிறான்ல, அவனும் சொல்லியிருக்கிறான் நாம் அவருடைய சந்ததியார். கையில் வைத்து ஆமென் சொல்றீங்களா? See what's happening. நல்லா பாருங்க, 32ஆம் வசனம் சொல்லுது, சிலர்
மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபோது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். கையில் வைத்து அமைன்னு சொல்லுங்க. சுவிசேஷம் சொல்லும்போது இந்த 3 விஷயம் நடக்கும் சார். 1, உங்களை சிலர் இகழ்வார்கள், தேவைப்பட்டால் அடிக்கவும் செய்வார்கள், இட்ஸ் ஓகே. 2வது, சிலர் இதை இன்னொரு நாள் கேட்போம் என்று சொல்லி போவார்கள். 3வது, சிலர் நிச்சயம் பற்றி கொண்டு கர்த்தருடைய விசுவாசிகள் ஆவார்கள். வேலை சொல்ல வேண்டியது தான். எவ்வளோ அழகா சுவிசேஷத்தை ஒரு நல்ல காரியத்தை வச்சு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான் மனுஷன். ஸோ நம்பர் 1, கலாச்சாரத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணுவோம், அக்செப்ட் பண்ணுறதுக்கும் அடாப்ட் பண்ணுறதுக்கும் நம்ம கற்றுக்கொள்கிறதுல தவறு இல்லை. கைகளை வைத்தி அமைன்னு சொல்கிறீங்களா? நம்பர் 2, there are evil things in the culture. கலாச்சாரத்தில், எந்த கலாச்சாரத்திலையும் கட்டாயமாக ஒரு தீமை இருக்கும். தேவனுடைய சித்தத்தோட அலைன் பண்ணாத ஒரு தீமை கட்டாயம் இருக்கும். There will be things which is not aligning to the purposes and the wills of God. தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக இருக்கிற சில கொடூரங்கள் இருக்கும். அதை கட்டாயமாக நாம் முரண்பட்டே ஆக வேண்டும். அதுக்கு நாம் எதிர்த்து நின்றே ஆக வேண்டும். அதை பேசணும். அதை நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடாதவர்களாக நம்மை காண்பிக்கணும். அதை செய்யக்கூடாதுன்ற தீர்மானம் எடுத்தே ஆக வேண்டும். கைகளை வைத்து ஆமென் சொல்கிறீங்களா? ஜீசஸ் டிட் தட். நான் சொன்னேன், அவர் ஒரு கலாச்சாரத்தில் நல்ல விஷயத்தை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. யூதருடைய ஜெபாலயத்தில் போய் அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் தன்னுடைய வழக்கமாகவே அதை வைத்திருக்கிறார். பட் த சேம் டைம் யோவான் 4ஆம் அதிகாரம் வரும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த யூதர்களுக்கு ஒரு ரேசிசம், அவர்களுக்கு இந்த சமாரியர்களை கண்டாவே பிடிக்காது. சமாரியா நாட்டின் வழியாக கூட போக மாட்டாங்க. சமாரியர்கிட்ட பக்கத்தில் நின்று பேசக்கூட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை அவர்கள் உருவாக்கி இருந்தார்கள், which is not from God. அது தேவனால் உண்டானதல்ல. தேவனை பொறுத்தவரையும் யூதனாயினும் சமாரியனானும் அந்நியனானும் அவனுடைய அவர் பிள்ளைகளாகவே பார்க்கிறார். நெகேமியாவுடைய காலத்தில் இந்த யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஊர்லேருந்து வந்த நிறைய வெளிநாட்டு பெண்களை திருமணம் செய்து விட்டார்கள். இப்போ ஒரு கலப்பினமான ஒரு சந்ததி உருவாயிடுச்சு. அதை நெகேமியா அவங்கள விட்டுட்டு வாங்கடா பரவாயில்ல அப்படிங்கிறாரு. ஒரு கூட்டம் வந்துட்டாங்க, சில பேர் விட்டுட்டு வரல. அவர்கள் மூலமாக உண்டான சந்ததி தான் சமாரியர்கள். இந்த சமாரியா நடுவில் இருந்துச்சு. யூதேயாவுடைய இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருந்துச்சு. யூதர்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருந்தாங்க, சமாரியர்கள் நடுவில் இருந்தாங்க. அதனால சமாரியா வழியாக போகிறது சமீபமாக இருந்தாலும் அவங்க சமாரியா வழியாக போக மாட்டாங்க. எப்படி தான் போவாங்க? சுற்றிட்டு தான் போவாங்க. ஏன்னா சமாரியரில் நாய்களை போல அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் நல்லா கவனிங்க, 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதாக இருந்தபடியால் அந்த வழியாக வராரு. பார்த்து இப்போ 8ஆம் வசனம், அப்பொழுது சமாரியா நாட்டால் ஆகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடினாலே சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனா இருக்க சமாரிய ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றால், உடனே ஆண்டவர் ஆரம்பிக்கிறாரு. அவர் அந்த ஜீவ தண்ணீரை பற்றி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அந்த மனுஷிய அவர் ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறாரு. அந்த ஒரு மனுஷி போய் முழு கிராமத்தையுமே ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறார். Jesus dared to break the evil thing of the culture in a Jewish society. இயேசு அந்த யூத சமுதாயத்தில் இருந்த சமாரியர்களை மதிக்கக்கூடாது, பேசவும் கூடாதுன்னு சொல்கிற அந்த கலாச்சாரத்தினுடைய தீயதை அவர் வேறறுக்க, அதற்கு எதிர்த்து நிற்க தன்னை அவர் ஒப்பு கொடுத்திருந்தார். எல்லா யூதர்கள் நிற்கும் போது ஒரு கதையை சொல்கிறாரு. ஒருத்தன் ஆள் யூதன் ஒருத்தன் எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு போகும்போது என்ன செய்தான்? கல்லர் ககையில் அடிபட்டிருக்கிறவனோ யூதன் தான். கள்ளர்கள் அடித்தவனும் யார் தான்? யூதன் தான். அவனுக்கு உதவி செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிற ஆசாரியன் வரான், அவன் செய்யல. லேவியன் வரான், அவன் செய்யல. போகிற வழியில் ஒரு யூதன் போகிறான், அவனும் செய்யல. யார் தான் செஞ்சது? சமாரியன். இந்த யூதனுக்கு யார் பிறன்? யூதன் அதை மாதிரியே. அதுக்கப்புறம் அந்த சமாரியன், அந்த நல்ல சமாரியன் அதே மாதிரி நாய் மாதிரி பார்க்க முடியுமா? எப்படி இருந்திருக்கும் பாருங்க யூதர்களுக்கெல்லாம். இயேசு சமுதாயத்தில் இருந்த அந்த தீய கலாச்சாரத்தினுடைய வெளிப்பாடை அறவே வெறுத்தார். அதற்கு எதிர்த்து நின்றார், செஞ்சு காமிச்சாரு. இந்த கலாச்சாரத்தில் ஜாதியம் என்கிற வேர் பல ஆயிரம் ஆண்டுகளாக உள்ள ஊருக்கு போயிருக்குது. அதுக்கு காரணம் இந்த கலாச்சாரத்தினுடைய ஆரம்பம் அப்படி கிடையாது. உள்ள ஆரிய கலாச்சாரம். ஒருத்தன் பிரம்மனுடைய தலையில் பிறந்தான், ஒருத்தன் மார்பில் பிறந்தான், ஒருத்தன் இடுப்பில் பிறந்தான், ஒருத்தன் காலில் பிறந்தான். தலையில் பிறந்தவன் உயர்ந்தவன், காலில் பிறந்தவன் தாழ்ந்தவன் சொல்லி ஒரு அமைப்பை உண்டாக்கி இருக்குல்ல, அதுக்கும் பைபிளுக்கும் சம்மந்தமே இல்லை.
யூதன் என்றும் இல்லை, கிரேக்கனும் என்றில்லை, அடிமையானவன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. God sees them all equal. ஒரே ரத்தத்தினாலே தோன்றப்படினவர். அப்போ இந்த கிறிஸ்தவத்தில் இந்து மதத்திலிருந்து பிறந்திருக்கிற ஜாதிய கோட்பாடுக்கு எவ்விதத்திலும் துளி கூட சம்பந்தமே இல்லை. We the Christians, if we keep holding the practices or the beliefs of the Hindu faith, and we keep claims ourselves to be either high or low in our caste, we will definitely against God and his principles. இந்த இந்து மார்க்கத்தினுடைய கொள்கையை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தனை நீ உயர்ந்தவனாகவும் பார்க்காத, ஒருத்தனை நீ தாழ்ந்தவனாகவும் பார்க்காத. தேவனுக்கு முன்னாடி எல்லாருமே நிறைவுள்ளவர்கள். We need to மனசளவில் நினைக்கக்கூடாது. அதை ஏற்றுக்கிட்டு சைன் பண்ணிட்டு தான் நீங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க. அதுக்கு மீறதா இருந்தால் நீங்கள் இல்லாமலே இருந்திருக்கலாம். எனக்கு ஞானசானம் எடுத்தீங்களோ அன்றைக்கே இந்த உலகத்தினுடைய காரியத்துக்கு என்ன செஞ்சாச்சு? மறிச்சாச்சு. நெவர் எவர் திங்க் ஆஃப் திஸ். அதனால தான் இங்கே யார் வந்தோ நிற்கலாம், அங்கே அப்படி கிடையாது. நீ இசைக்கே அரசனாக இருந்தாலும் சரி, இசை கடவுளாக இருந்தாலும் சரி, வெளியே தள்ளிடுவான். வெளியே நெல், கர்ப்பகிரகத்தில் உனக்கு இடம் கிடையாது. நீ இளையராஜாவாக இருந்தாலும் சரி, நீ மூத்த ராஜாவாக இருந்தாலும் சரி, எங்கே தான் நின்னாகணும்? வெளியே தான் நின்னாகணும். இங்கே வந்து இதில் யார் வேணா நிற்கலாம். கிருபை அபிஷேகம் நிற்கிற எவனை வேணா நிற்கலாம். இது வந்து கர்ப்ப கிரகமும் இல்லை, இது மகா பரிசுத்த ஸ்தலமும் இல்லை. தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு இந்த ஜாதியம் அந்த ஜாதியம் யாருமே கிடையாது. எவனை வேணா நிற்கலாம். இந்த கூட்டத்துக்குள்ளே உயர்ந்தவனும் கிடையாது, தாழ்ந்தவனும் கிடையாது. இந்த கூட்டத்துக்குள்ளே தலையில் பிறந்தவனும் கிடையாது, காலில் பிறந்தவனும் கிடையாது. நம்ம எல்லாம் தேவனால் பிறந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பிறந்தவர்கள். ஸ்டாண்ட் பண்ணணும். ஜாதிய கோட்பாடுகள் எவ்விதத்தில் நம்ம வாழ்க்கையிலையோ அடுத்த தலைமுறைக்கோ உள்ள வரதுக்கு இல்லாதபடி என்ன பண்ணோம்? நிலை நிற்கணும். என் பிள்ளைகளுடைய சர்டிஃபிகேட்டில் கட்டாயம் ஜாதி பேர் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ரொம்ப போராடி ஸ்கூலில் அதை நான் வாங்கினேன். சொன்னால் நீங்கள் போடலன்னா நிறைய சலுகைகள் உங்களுக்கு கிடைக்காது சார்ன்னு சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு சலுகை எனக்கு அரசாங்கத்துலேருந்து தேவையில்லை. பரலோகம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்துக்கும். எங்கேயாவது கொஞ்சமாவது அந்த அந்த உறவு இருந்துச்சுன்னா தயவு செய்து ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்டு அதுலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியேறதுக்கு நம்ம ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். வரதட்சணை இந்த சாதியில் இருக்கிற ஒரு பெரிய முரண்பாடு, ஒரு கேடு, ஒரு சாபம். அதனால் எத்தனையோ பிள்ளைகள் வந்து நல்ல பிள்ளைகள் வந்து வாழ வழி இல்லாமல் கன்னிகளாகவே தங்கள் காலத்தை கழித்து விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு முறைகேடை, அப்படிப்பட்ட ஒரு சாபக்கேடை தைரியமாக எதிர்த்து நிற்க இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ வாலிபர்களுக்கு பழகி கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ பெற்றோர்கள் அதற்கு சம்மதிக்க வேண்டும், அதை விட்டறிய வேண்டும். There are certain things in the culture to be contradicted. There should be a counter culture in Christians because Jesus did that. இயேசு அதை செய்தார், இயேசு வாழ்ந்தார். மூணாவதா ஒரே ஒரு சம்பவத்தை பட்டம் படித்து முடிச்சிருவோம். இட்ஸ் அ வேல்யூபிள் ஸ்டடி. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். ஒன்பதாம் வசனத்திலிருந்து வாசிங்க சிஸ்டர். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளிலும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒருவிதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியிலுள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசிக்கிறதில்லை என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆந்தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. கையில் வத்தி ஆமென் சொல்றீங்களா? சொன்னால யூதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அந்நியரோட வீட்டுக்கு போக மாட்டாங்க. அது அவங்களுடைய கலாச்சாரம். யூதர் வீட்டுக்கு மட்டும்தான் போவான். அப்படியிலும்
ஒரு யூதன் வீட்டில் மட்டும்தான் சாப்பிடுவான். அந்நியனுடைய வீட்டில் என்ன பண்ண மாட்டான்? சாப்பிட மாட்டான். ஏன்? அவன் வந்து தீட்டுள்ள மிருகங்களை சாப்பிட்ற ஆளு. இப்போ ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காமிக்கிறார். அது எந்த டைமில் காமிக்கிறார்? நல்ல பசியில் இருக்கிறான். அந்த பக்கம் சமையல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வாசனை வந்துட்டு இருக்குது. பசியில் இருக்கிற ஆளுக்கு ஒரு வானத்துலேருந்து ஒரு துப்பட்டி இறங்கி வருது. அதில் எல்லா மிருகங்களும் இருக்குது. அதில் தீட்டுள்ள மிருகங்களும் இருக்குது, தீட்டில்லாத மிருகங்கள் இருக்குது. நியாயப்பிரமாணத்தின்படி அந்த தீட்டுள்ள மிருகத்தை பார்த்து ஆண்டவரே சொல்கிறார், பேதுருவே அடித்து பூசி சாப்பிடுப்பான்னு சொல்கிறாரு. பேதுரு, ஆண்டவரே அதில் என்ன இருக்குது? தீட்டுள்ள மிருகம் இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் கேட்குறாரு, தேவன் சுத்தமாக்கினதை தீட்டு என்று சொல்லுவதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஆமென் சொல்கிறீங்களா? அதுக்கப்புறம் தான் கொர்நேலியு வீட்டுக்கு போகிறான் புறஜாதியான். அவன் வீட்டில் போய் உட்காந்து சுவிசேஷத்தை சொல்லி அவன் வீட்டில் ஊழியத்தை நிறைவேற்றி சாப்பிட்டு வரான். அதுதான் கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ. யூதர்களை தாண்டி சுவிசேஷம் போனதற்கு காரணம். இன்றைக்கி நமக்கு சுவிசேஷம் வந்ததற்கும் அதான் காரணம். கைவேத்தி ஆமென் சொல்கிறீங்களா? புறஜாதி மக்களும் புறவினத்து மக்களும் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறார்கள் என்பதற்கு பரலோகமே எடுத்த ஒரு முடிவு. அந்த தரிசனத்தை அவனுக்கு காண்பித்து, நீ தீட்டானதை தேவன் தீட்டில்லைன்னு முடிவு பண்ணதை தேவன் பரிசுத்தப்படுத்தின, நீ என்னன்னு சொல்லாத, தீட்டுன்னு சொல்லாதன்னு சொல்லி. கவனிங்க, மூன்றாவது, கலாச்சாரத்தில் நாம் பேசின இந்த வன்கொடுமைகள், கலாச்சாரத்தினுடைய கொடுமைகள், தீமைகள், தீட்டுகள், இது எல்லாவற்றையும் சுவிசேஷம் மட்டும்தான் மறுரூபமாக்க முடியும். சுவிசேஷம் மட்டும்தான் அதுலேருந்து ஒரு மனுஷனுடைய மைண்ட் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். ஒரு கொள்கையினால் அல்ல, ஒரு கொள்கையை உண்டாக்கின ஒரு தலைவனால் அல்ல, ஒரு கொள்கை உயர்த்தி பிடிச்சிருக்கிற ஒரு கட்சினால் அல்ல. சுவிசேஷம் மட்டும்தான் இந்த சமுதாய கேடுகளை சீர்திருத்த முடியும். அதுக்கு சுவிசேஷம் மட்டும்தான். அதனால் we the agents of the heaven, பரலோகத்தின் குடிகளாக இருந்து ஒன்று சமுதாயத்தில் கலாச்சாரத்தில் இருக்கிற நல்லவைகளை கற்றுக்கொள்ளவும், தீயவைகளை முரண்பட்டு நின்று அவைகள் இந்த சமுதாயத்திற்கு நாம் ஒரு நல்ல மாதிரியாக நிற்கவும், மூணாவது சுவிசேஷத்தினாலே இவைகளிலிருந்து சமுதாயத்தை மீட்டெடுக்கவுமே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் எழுந்தென்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். May the Lord bless us all together. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், ஒரு சிலரை ரட்சிக்கும், கொஞ்சமாவது கொஞ்சம் எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாம் யாரா மாறினேன்? எல்லாருக்கும் எல்லாம். நெய்தர் ஜூ நார் ஜென்டைல். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, கிறிஸ்தவர்களாக இருந்து நாங்கள் ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கும்படி, எங்களுடைய கலாச்சாரத்துக்கு நாங்கள் ஒரு வேற்று கிரகவாசிகளைப் போல நடந்து கொள்ளும்படி நாங்கள் அழைக்கப்படவில்லை. கலாச்சாரத்தை நேசித்து அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அதை ஆதரித்து அது தேவனுடைய இரக்கத்தையும் தேவனுடைய அன்பையும் இந்த சமுதாயத்துக்கு மனிதர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குமானால், தேவனுடைய சித்தத்துக்கு அலைன் பண்ணி இருக்கிற விஷயமா இருந்துச்சுன்னா அதை மனதார செய்யும். அதிலே விக்கிரக ஆராதனை சம்பந்தப்பட்ட எந்த ஆண்டவரை விக்கிரக ஆராதனைக்கு நடத்துகிற எந்த ஒன்று காரியத்துக்கும் விலகி நிற்கவும், சமுதாயத்தின் சில கொடூரங்கள், சில தீயவைகளுக்கு நிச்சயமாக நாங்கள் முரண்பட்டு நீர் நின்ற விதமாகவே நின்று ஆண்டவரே, ஆமென். அதனால சில நேரம் மற்றவர்களை எங்களை காயப்படுத்தலாம், ஆனால் தைரியமா நிற்க எங்களுக்கு உதவி செய்வீராக. அந்த ஸ்டாண்ட், அந்த நிலைப்பாடுகளை எடுக்கும் பொழுது ஆண்டவரே, சிலர் எங்களை ஆண்டவரை வேதனைப்படுத்தலாம், ஆனாலும் தைரியமாக எதற்கு நிற்க அந்த சமுதாய கொடுமைகளை, சில நேரம் பெற்றோர்களே, சொந்த தகப்பன் தாயை கூட அதற்கு எங்களை ஆண்டவரே எதிர்த்து நிற்கலாம், ஆனால் தைரியமாக எதிர்த்து நின்று கிறிஸ்துவனுடைய சாயலை வெளிப்படுத்த உதவி செய்வீராக. மனுஷனிடத்தில் இருக்கிற இந்த சமுதாயத்தினுடைய கலாச்சார தீமைகளை வேறு இருக்கிறதற்கு எந்த கொள்கையோ எந்த கட்சி தலைவனுடைய வார்த்தைகளோ அல்ல சுவாமி. சுவிசேஷம் மட்டுமே ஒரு மனுஷனை ஆமென் மீட்டெடுக்க முடியும். அதுதான் எங்களை மீட்டெடுத்து இங்கே ஒரே இடத்துல ஒரே தளத்தில் வைத்திருக்கிறது. அதனால தான் நாங்கள் ஆண்டவரே முழு மனிதர்களாக நின்று கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவரே, அப்படிப்பட்டவைகளுக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அநேகரை சுவிசேஷத்தினால மீட்டெடுக்க, கலாச்சாரத்தின் தீமைகளை சுவிசேஷத்தினால மீட்டெடுக்க கிருபை தருவீராக.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹalleluya, hallelujah, 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 இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம், ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு, வழிநடத்துதல் இன்றைக்கும் என்றென்றைக்கும் நம் அனைவரோடும் இருப்பதாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிஷம் உட்கார்ந்து தனிப்பட்ட ஜெபத்தில் ஆண்டவரை தேடுங்கள்.